Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மறைந்த நடிகர் பாக்யராஜின் இறுதிச் சடங்கு ஊர்வலம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. சென்னை கோடம்பாக்கம் இல்லத்திலிருந்து பாக்யராஜ் அவர்களின் இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது. திரை பிரபலங்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். பாக்யராஜின் உடலை நடிகர்கள் சரத்குமார் மற்றும் பார்த்திபன் ஆகியோர் சுமந்து வந்தனர். பாக்யராஜ் உடல் பெசன்ட் நகர் மின் மயானத்தில் தகனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் இயக்குனர் பாக்யராஜ் உடலுக்கு தமிழக அரசு சார்பில் அவரது இல்லத்திலேயே இறுதி மரியாதை செய்யப்பட்டது. பாக்யராஜின் உடல் பெசன்ட் நகரில் உள்ள மின் மயானத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். காவல்துறையின் அணிவகுப்புடன் மறைந்த இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் அவர்களின் இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது. அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் காவல்துறையினரின் மரியாதையுடன் அவரது உடல் மின் மயானத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன், வணக்கம். இயக்குனர் பாக்யராஜ் உடலுக்கு தமிழக அரசு சார்பாக மரியாதை செலுத்தப்பட்டு தற்போது அவரது இறுதி சடங்கு நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். சரியாக எத்தனை மணிக்கு அவரது உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது? விவரம். மறைந்த இயக்குனரும் நடிகருமான தமிழ் சினிமாவினுடைய திரைக்கதை அரக்கன் அப்படின்னு தான் சொல்லணும். அவரை பாக்யராஜ் வந்து நேற்றைய தினம் குறிப்பாக அவருடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மைதானத்துல நடைப்பயணம் மேற்கொண்டு வீடு திரும்பிய போது மாரடைப்பு ஏற்பட்டு எதிர்பாராத விதமாக உயிரிழந்திருக்கிறார். வீட்டில இருந்து மருத்துவமனை எடுத்து செல்லும் பொழுதே உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக அப்போலோ மருத்துவமனையில் அவரது உடல் வைக்கப்பட்டு அங்கிருந்துதான் அந்த தகவல் வெளியில சர்க்குலேட் ஆகுது. அதுக்கப்புறமா உடனடியாக அவரது உடலானது நேற்று காலை 11:30 மணி அளவுல அப்போலோ மருத்துவமனையிலிருந்து வள்ளுவர் கோட்டம்ல இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. பாக்யராஜனுடைய மரணம் பத்தி சொல்லணும் அப்படின்னா குறிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மரணமா இருக்கிறதா திரைத்துறையினர் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரபலங்கள் கூட சொல்றாங்க. குறிப்பாக நான் ஏன் திரைக்கதை அரைக்கன்னு சொன்னேன்னு நிச்சயமா எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா திரைக்கதை அவருடைய படங்கள்ல செதுக்கிஇருக்கக்கூடிய விதம், பிற படங்களுக்கு திரைக்கதை எழுதி கொடுக்கக்கூடிய விதம், திரைக்கதைக்குனே ஆடியன்ஸ் இருப்பாங்க அப்படின்னா அது பாக்யராஜ் தான் இருப்பாங்கன்ற மாதிரியான ஒரு முக்கிய புள்ளியாவே தன்னுடைய வாழ்க்கையில திரைக்கதை உலகினுடைய ஜாம்பவனாகவே வாழ்ந்திருக்கிறார் பாக்யராஜ். 1951 ஜனவரி மாதம் 7ஆம் தேதி கோவையில பிறந்தாரு. 1978 16 வயதுடைய படத்தை இயக்குனர் பாரதி ராஜா இயக்கிய போது அந்த படத்துல உதவியாளராக சேர்ந்த பாக்யராஜ் தன்னுடைய வாழ்க்கை பயணம் குறிப்பாக 73 வயது நிறைவு செய்யும் வரை, நேற்றைய தினம் வரை அவர் இந்த சினிமாவில் அவருடைய வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது மிகச்சிறப்பாக இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு வச்சு பேசக்கூடிய நபர் பாக்யராஜ் இல்லைன்னு பல திரைத்துறை நபர்கள் சொல்லியிருந்ததை கேட்டோம். குடும்ப பாங்கான பல படங்கள் எடுத்திருக்கக்கூடியவர், பெண்களை மிகவும் கவர்ந்திருக்கக்கூடிய திரைக்கதை அமைப்பு உருவாக்கக்கூடிய நபர், திரைக்கதை ஜாம்பவான்னு அடிக்கடி சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவருடைய படங்கள் அவ்வளவு எளிமையாக புரியக்கூடிய விதத்துல, குறிப்பா இன்றைய கால இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய படங்களா தான் எடுத்திருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய பாக்யராஜனுடைய இறுதி பயணம், ஒன் லாஸ்ட் ரைடு அப்படிங்கிற மாதிரி அவருடைய பயணம் பெசன்ட் நகர் மின்மயானத்தை நோக்கி அமையும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. சரியா 10:45 11:45 அவருடைய இறுதி சடங்குகள் நிறைவு பெற்று அவருடைய உடலானது, பூத உடலானது மின்மயானத்துல எரியூட்டப்பட்டு அந்த புகை வானத்தை நோக்கி புறப்பட இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். பாக்யராஜனுடைய இந்த இழப்பு பேரிழப்பா இருக்கிறது திரைத்துறைக்கு மட்டுமல்ல, குறிப்பா தமிழ் சினிமாவுடைய ரசிகர்களுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, அவருடைய படங்கள் பார்த்து வளர்ந்த இயக்குனர்கள், அவர் மூலியமாக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இயக்குனர்கள், அவருடைய திரைப்படங்கள்ல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் அப்படின்னு ஏராளமா இருக்காங்க. பல விஷயங்களை அவற்றிலிருந்து கற்றுக்கொண்டு
வாழ்க்கையில பல முன்னேற்றங்கள் அடைஞ்சு இன்னைக்கு ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காங்கன்னா அதுக்கு பாக்கியராஜ் அப்படிங்கிற பெயர் தான் காரணம்னு பலரும் சொல்லி நம்ம கேட்டிருக்கிறோம். குறிப்பாக தன்னுடைய குருநாதரா பாரதி ராஜாவை ஏற்றுக்கொண்ட பாக்கியராஜ் அவர் மறைந்து 18 நாட்கள்லயே நானும் மறைந்து ஒரு விஷயம் கூட முன்னாடி சொல்லியிருந்தோம். அதாவது பாரதி ராஜா கிட்ட பாக்கியராஜா நடிகரா அறிமுகப்படுத்தும் பொழுது எதுக்காக இந்த விஷ பரிசன்லாம் சொல்லி கேட்டிருக்கிறாங்க அப்ப இருந்த பல ஜாம்பவான்கள் கூட. அந்த நேரத்துலதான் அந்த வாத்தியார் கேரக்டருக்கு இவர் தான் செட் ஆவாரு, இவர் கண்ணாடி போட்டு விட்டா அவன் எனக்கே சொல்லி கொடுக்குறான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நிகழ்ச்சியோட ஒரு பகிர்ந்ததெல்லாம் பார்த்திருந்தோம். அந்த மாதிரி ஒரு தமிழ் சினிமாவினுடைய இந்திய சினிமாவினுடைய முன்னோடியாக இருக்கக்கூடிய நம்பிக்கைக்குரிய ஒரு இயக்குனருக்கே நம்பிக்கை ஊட்டக்கூடிய விதத்துல பாக்கியராஜ் பாரதி ராஜாவுக்கு இருந்திருக்காரு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும், அதுல மாற்றுகிறதே கிடையாது. அதே போல மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜாம்பவான் நடிகர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால தன்னுடைய திரைத்துறை வாரிசு அப்படின்னு சொல்லி புகழ் பெற்றிருக்கக்கூடிய பாக்கியராஜ் அந்த காலத்திலேயே அவருடைய மனம் கவர்ந்த நடிகராகவும் இயக்குனராகவும் இருந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லும். பாக்கியராஜனுடைய படைப்புகள் மறக்க முடியாத படைப்புகளாக பல்வேறு காலகட்டங்கள்ல அமைஞ்சிருக்கிறது. குறிப்பா 1978 16 வேதனை படத்துலதான் இயக்குனர் பாரதி ராஜா அவரை உதவியாளரா பாக்கியராஜா சேர்த்திருந்தாரு. பாரதி ராஜாவுடைய 2வது படமான கிழக்கே போகும் ரயில் படத்துல கவுண்டமணியோட ஒரு காட்சியில பாக்கியராஜ் நடிச்சிருப்பாரு. பாரதி ராஜாவுடைய 3வது படம் சிகப்பு ரோஜாக்கள் படத்துல 2 காட்சிகள்ல பாக்கியராஜ் நடிச்சிருக்காரு. அதே போல அந்த படத்துக்கு வசனமும் எழுதியிருக்காரு. அதே போல 4வது படம், அதாவது பாரதி ராஜாவுடைய 4வது படம் புதிய வார்ப்புகள் படத்துல பாக்கியராஜா கதாநாயகனா அறிமுகம் செய்யறாரு. இந்த இடத்துலதான் நான் சொல்லியிருந்தேன், ஏன் விஷப்பரிச்சன்னு பல பேர் கேட்ட பொழுது அந்த இடத்துல அந்த கதாபாத்திரத்துக்கு சூட் ஆகக்கூடிய விஷயம் எனக்கே சொல்லி கொடுக்கக்கூடிய வாத்தியாரா அவன் இருக்கான்னு சொல்லி அந்த ஒரு உரிமை குரல் எடுத்திருக்கக்கூடிய பாரதி ராஜா அவர் மேல நம்பிக்கை வச்சு அவருக்கான வாய்ப்பை கொடுத்து அடுத்த கட்டமா பல வெற்றி கதாநாயகனாக ஒரு உருவெடுக்கான வகையை செஞ்சிருக்காரு, ஒரு பாதையை அவருக்கு அமைச்சு கொடுத்திருக்கிறாரு. அதே போல சுதாகர், சுமதி அவங்கெல்லாம் நடிச்ச சூரலா சித்திரங்கள் படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமான பாக்கியராஜ் அதுல ஒரு குணச்சித்திர பாத்திரத்திலையும் நடிச்சிருந்தாரு. பாக்கியராஜா இயக்குனராக அறிமுகப்படுத்திய பிரபல தயாரிப்பாளர்ன கேஆர்ஜி, அவரு சகோதரர் கோபிநாத், ஸோ ராஜேஷ் அறிமுகமான அந்த கன்னிப்பருவ திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதியிருக்கிறது. அதே போல அந்த படத்துல வில்லன் வேடத்திலையும் நடித்தவர் பாக்கியராஜ். ஒரு கை ஓசை அப்படிங்கிற படத்தின் மூலமாக தயாரிப்பாளராக அவர் இருந்திருக்கிறார். இப்போ பார்க்கணும் அவருடைய பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்குன்னு. எடுத்தோன ஒரு சினிமால இந்த இடத்துக்கு வந்துட்டேன்ற மாதிரி சொல்லாம தன்னுடைய உழைப்பின் மூலமாக கோவையிலிருந்து பயணிச்சு பாரதி ராஜா கிட்ட உதவி இயக்குனரா சேர்ந்து சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்ல நடிச்சு ஒரு படத்துல கதாநாயகனா வெற்றி படங்களை கொடுக்க ஆரம்பிச்சு அதற்கு பிறகாக அவர் பல நடிகர்களை அறிமுகப்படுத்தின பிறகு தயாரிப்பாளராகவும் உயர்ந்திருக்கிறாரு. போன்ற ஒரு பயணம் அவருடைய வாழ்க்கையில அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது சுவாரஸ்யமான ஒண்ணு. அதே போல இவரே இயக்கி இந்த படத்தை வாய் பேச முடியாதவரா நடிச்சு தன்னுடைய நடிப்பு திறமையை இன்னும் வெளிப்படுத்தி இருப்பாரு. ஒரு கலைஞனுக்கான முக்கிய பங்களிப்பு இதுதான். தன்னுடைய சிந்தனைகளுக்கு ஏற்றாற் போல தான் வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களை மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதமாகவும் ரசிக்கக்கூடிய விதமாகவும் இருக்கணும்ன்றது ஒரு முக்கியமான காரணம். அப்ப அந்த படங்கள்ல தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துறது மட்டும் இல்லாம தானே தயாரிச்சு தானே இயக்கி தானே நடிச்சு அதுல இந்த மாதிரியான ஒரு குணச்சித்திர கதாபாத்திரத்தை வெளிப்படுத்து அப்படிங்கிறது ஒரு சவாலான விஷயம். அந்த சவாலை அந்த காலகட்டத்திலேயே பாக்கியராஜ் பண்ணியிருந்தாரு. அதன் மூலியமாகவே நான் ஒரு சவாலான நடிகர், சவாலான இயக்குனர் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய விதமா அவருடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அதுக்கு பிறகாக அவர் இயக்கியிருக்கக்கூடிய இந்த மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா படங்கள்லாம் ரொம்ப பெரிய வெற்றி படங்களா அமைஞ்சது. அப்பெல்லாம் கேட்டோம்னா லைக் இப்போ என்னோட ஏஜே 30 வயசு இருக்குன்னா என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு முன்னாடி இருக்கக்கூடியவர்கள்ட்ட எல்லாம் கேட்டா பாக்கியராஜுடைய படம் பேர் சொல்லாம ஒரு படம் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேவரட்டான லிஸ்ட்ல பாக்கியராஜனுடைய படங்கள், அவர் இயக்கிய படங்கள்லாம் வெற்றி படங்கள்லாம் அமைஞ்சிருக்கிறது. அவருடைய குரல் மிமிக்ரி பண்ணக்கூடிய ராஜு கூட தலைமுறைக்கு கூட யாரு தேட வைக்கக்கூடிய விதத்துல அவங்களுக்கு ராஜு இல்ல இவருதான் அந்த ஜாம்பவான்ற எடுத்துக்காட்டுற மாதிரி மிமிக்ரி எல்லாம் பண்ணி பிரபல தனியார் தொலைக்காட்சிகள்ல பேசி இருந்ததும்
இன்னுமே அதை பாக்கியராஜுடைய குரலை மிமிக்ரி பண்ணக்கூடிய நபர்களும் அவரை பத்தி பேச தொடர்ந்து இருந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த ஜென்சி வந்தாச்சு, அடுத்த ஜெனரேஷனும் உருவாயிட்டு இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு கூட திரைக்கதையை பத்தி பாடம் எடுக்கணும் அப்படின்னா பாக்கியராஜனுடைய திரைக்கதைகளை எடுத்து அதை வச்சு பாடம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் நிறைய திரையுலகத்தினர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பிறகாக விடியுமுறை காத்திரு, அந்த 7 நாட்கள், தூரல் நின்று போச்சு, டார்லிங் டார்லிங் டார்லிங், முந்தானை முடிச்சு அப்படின்னு இவருடைய படங்கள் எல்லாமே வெற்றி படங்களா தான் அமைஞ்சிருக்கிறது. அப்ப அந்த படங்கள் பேர் இல்லாம ஒருத்தருடைய ஃபேவரட் லிஸ்ட் இருக்கு அது தமிழ் சினிமால அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல இது நம்ம ஆளு அப்படிங்கிற படத்தின் மூலமாக இசையமைப்பாளரும் புது அவதாரம் எடுத்திருக்கிறாரு. தயாரிப்பாளரை தொடர்ந்து இசையமைப்பாளராக அவர் வந்து பல படங்களுக்கும் இசையமைச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா அவரு பணியாற்றிய படம், குறிப்பாக அவருடைய குருநாதர் பாரதிராஜாவோட இணைந்து பணியாற்றிய படம் ஒரு கைதியின் டைரி. கமல்ஹாசன் இரட்டை வேடங்கள்ல நடிச்ச அந்த படத்தை மிகச்சிறந்த வெற்றி படமா அமைஞ்சது. அதுல நான் சொன்ன மாதிரி பாக்கியராஜ் வந்துட்டு ரொம்ப சிறப்பாகவும் பணியாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லணும். பாக்கியராஜனுடைய எண்ணற்ற வெற்றி படங்கள் இந்தி மொழியில தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்தி மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னடம், ஒரியா அப்படின்னு பல மொழிகள்ல இவருடைய கதைகள் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கிறது. திரைப்படத்துறையோட எழுத்துலகளையும் தன்னுடைய முத்திரையை பதிச்சிருக்கக்கூடியவர். கடந்த 20 வருஷமா பாக்கியா வார இதனுடைய ஆசிரியராக இருந்துட்டு வர்றாரு. பத்திரிகையாளராகவும் தன்னுடைய கால் தடத்தை அவர் வந்து பதிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக பாக்கியா வார இதனுடைய ஆசிரியராக இருந்தார். அதே போல வாங்க சினிமாவை பத்தி பேசலாம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்கக்கூடிய இவரது கைவண்ணத்துல நீங்க நினைச்சா சாதிக்கலாம், உங்க பாக்கியராஜின் கேள்வி பதில் என பல புத்தகங்கள் வந்து வெளியாகி இருக்கின்றன. புதிய வார்ப்புகள் படத்தினுடைய சிறந்த வசனத்துக்காகவும், தாய்க்குழுமை படத்தினுடைய சிறந்த திரைக்கதைக்காகவும் தமிழக அரசினுடைய விருது பெற்ற பாக்கியராஜ் ஒரு கை ஓசை படத்துல சிறந்த நடிப்பிற்காக தமிழக அரசினுடைய விருதை பெற்றிருக்கிறாரு. அதே போல பிலிம்பேர் மற்றும் சினிமா எக்ஸ்பிரஸ் விருதுகளை பலமுறை வென்றிருக்கக்கூடிய கலைஞர் அப்படின்னா அது பாக்கியராஜ் அப்படின்னு கண்டிப்பா சொல்லியே ஆகணும். தமிழ் திரையினுடைய கதாநாயகர் ஆக்ரோஷமா நடித்து கொண்டிருந்த காலகட்டத்திலேயே வந்து அடுத்த வீட்டு பையன் போன்ற தோற்றத்துல தன்னுடைய இயல்பான நடிப்புல நம்ம எல்லாம் கவர்ந்தவர், பல பேருடைய வாழ்க்கையில கடந்து வந்திருக்கக்கூடிய நபர் பாக்கியராஜ். அதே போல எம்ஜிஆர் குறிப்பா நடிச்சு அவர் பாதியில நின்று போன திரைப்படமா இருக்கக்கூடிய அண்ணாணியன் தெய்வம் அப்படிங்கிற திரைப்படத்துல எம்ஜிஆர் நடிச்சிருந்த காட்சிகளை வச்சு அதுக்கு புதிய திரைக்கதை எழுதி அவசர போலீஸ் 100 அப்படிங்கிற அந்த படத்தை வெளியிட்டது பாக்கியராஜுடைய தனி திறமை அப்படின்னு அப்பவும் சொல்லுவாங்க, இப்பவும் சொல்லுவாங்க, எப்பவும் சொல்லுவாங்க. அப்படி உதவி இயக்குனராக இருந்த போது அவருக்கு உதவிய பிரவீனா அப்படிங்கிற நடிகை அப்போ முதலே இவங்களுக்கு இருவருக்கும் இடையே அந்த ஒரு லவ் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதே போல கதாசிரியரா அறிமுகமாகி இயக்குனர் வெற்றி நாயகன் என்ற இடத்தெல்லாம் பிடிச்சு பிறகு 1981ஆம் ஆண்டு பிரவீனாவை மறந்தாரு. அதற்கு பிறகு இன்று போய் நாளை வா, மௌன கீதங்கள், பாமா ருக்மணி போன்ற படங்கள்ல இவரோட நடிச்ச பிரவீனா மஞ்சள் காமால நோய் காரணமா 1983ல அவங்க காலமாயிருந்தாங்க. முன்னணி நாயகிகள்ல ஒருவரா இருந்த டார்லிங் 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 திரைப்படத்தினுடைய கதாநாயகி நடித்த பூர்ணிமா ஜெயராம பாக்கியராஜ் 2வது திருமணம் செய்து கொண்டார். அதற்கு பிறகாக இவர்களுக்கு சரண்யா என்ற மகளும் சாந்தனு என்ற மகனும் இருக்கிறாங்க. சாந்தனு இப்போ சக்சஸ்ஃபுல்லான தமிழ் சினிமால ஒரு ஆக்டரா இருக்காரு. அவரும் அவருடைய சினிமா பயணத்துல குறிப்பாக அவருடைய அப்பாவை மிகப்பெரிய இடத்துல வெற்றிடத்துலதான் அவர் வந்து இப்ப வைக்க வேண்டிய நிலையில இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் சொல்லி கொடுத்து நல்ல ஒரு மகனாகவும் அவருக்கு நல்ல ஒரு அவருடைய மனைவிக்கு நல்ல ஒரு கணவனாகவும் இருக்கணும்ன்ற ஒரு வாழ்க்கை தத்துவத்தை சாந்தனுக்கு சொல்லி கொடுத்தவர் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பல இடங்கள்ல பேசுகிறத பார்த்திருக்கோம். இது போன்று குறிப்பா சாந்தனுவை சக்கரக்கட்டி படத்துல கதாநாயகா அறிமுகமானாரு. தொடர்ந்து நடிச்சுட்டும் வராரு. குறிப்பா ஒரு காலகட்டத்துல குணச்சித்திர வேடங்களுக்கு மாறியவர் உனக்கும் எனக்கும் சம்திங், உத்தமபுத்திரன், வாகர் சுடவா அப்படிங்கிற எண்ணற்ற படங்கள்ல வந்து நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லும். குறிப்பாக உதவி இயக்குனரா தொடங்கியிருக்கக்கூடிய பாக்கியராஜ் அடுத்தடுத்து பல படங்கள்ல வந்துட்டு நடிச்சு அதுக்கப்புறமா இயக்குனரா தொடர்ந்து, தயாரிப்பாளரா தொடர்ந்து, இசையமைப்பாளரா தொடர்ந்து, அப்புறம் பத்திரிகை புத்தகங்கள், அதே போல தன்னுடைய வார இதழுக்கே ஆசிரியரா வந்து இந்த மாதிரி பல பரிமாணங்கள்ல பயணிச்சிருக்கக்கூடிய சூழல்லையே நான் சொன்னதுக்கு நடிகர் நடிகைகளையும் வந்து அறிமுகப்படுத்தி வைத்து அவர்களுடைய வாழ்க்கையில ஒளிவிளக்கு ஏற்றிருக்காருன்னு சொல்லணும். பாண்டியராஜன் உள்ளிட்ட இயக்குநர்கள்லாம் அறிமுகப்படுத்தி தன்னுடைய உதவியாளர்களா இருந்த சூழல்ல அவர்களுக்கான உதவி பண்ணி
எங்கேயுமே எந்த இடத்துலயுமே யாருக்கும் தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தி விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல சின்ன விஷயமா இருந்தாலும் சொல்லி கொடுக்கறது, சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதுக்கு டைம் எடுத்து, அதாவது ஒரு நேரம் எடுத்து அதுக்கு அட்வைஸ் பண்றது, சினிமா நிகழ்வுகள்லாம் சந்திக்கும் பொழுது ஒவ்வொரு இடத்துலயுமே எடுத்துக்காட்டுக்கு உகந்தாற் போல பல்வேறு விஷயங்களை செய்யறது, எப்பவுமே மலர்ந்த முகத்தோடு இருக்கிறது, அவருடைய நகைச்சுவை பண்பு, குடும்பங்களுக்கு ஏற்றாற் போல அவருடைய படங்களுடைய வெளிப்பாடு உள்ளிட்ட பல விஷயங்கள் பாக்கியராஜ் போல இன்னொரு இயக்குனர், இன்னொரு நடிகர் இந்த தமிழ் சினிமால உருவாகுவதற்கு எத்தனை யுகங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறதா தான் திரையுலகத்தினர் பலரும் சொல்றாங்க. குறிப்பாக ராதிகா, ராதா உள்ளிட்டவங்க எல்லாம் பயங்கர க்ளோஸா இருந்தாங்க. அவங்களுடைய அடுத்தடுத்த பயணங்கள்ல ஒரு பட்டாளமேன்னு சொல்லுவாங்கல்ல, குறிப்பா அவங்களுடைய ஒரு செட் இருக்கும், அந்த தமிழ் சினிமாவுடைய முன்னணி நட்சத்திரங்களுடைய செட். அதுல பாக்கியராஜுக்கான இடம் அப்படிங்கிறது தற்பொழுது வெற்றிடமா மாறி இருக்கிறது. தன்னை குருநாதரா ஏற்றுக்கொண்ட பாரதி ராஜா கடந்த சில தினங்களுக்கு முன்பாக வயது மூப்பின் காரணமாக, உடல்நலத்தின் காரணமாக காலமாயிருந்தாரு. அவருடைய இழப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத பாக்கியராஜ் இவ்வளவு விரைவில் இந்த உலகத்தை விட்டு, திரையுலகத்தினர் விட்டு பிரிந்து செல்வார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. எப்படி தன்னுடைய 73 வயசு, அதாவது நேற்றைய தினம் சிவகுமார் அவர்கள், நடிகர் சிவகுமார் பேசியிருந்தப்ப சொல்லியிருந்தாரு, இவ்வளவு சின்ன வயசுலயே இந்த பையன் இறந்து போயிட்டான், என்னை விட 12 வயசு 13 வயசு சின்ன பையனா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவர் குறிப்பிட்டிருந்தாரு. 73 வயசுலாம் ஒரு பெரிய வயசு தான் அப்படின்னு. இப்ப நம்ம ஒவ்வொருத்தையும் பேசும்போது பார்ப்போம், அந்த காலத்தோட உணவு, அந்த காலத்தோட நடைமுறை, அந்த காலத்தோட விஷயங்கள்னு சொல்லி பேசுவோம். அந்த மாதிரி ஆரோக்கியமான வாழ்க்கைய மேம்படுத்தி வந்திருக்கக்கூடிய பாக்கியராஜ் தினசரி நடைபயிற்சி மேற்கொள்வது வழக்கம். குறிப்பாக கோவாவில் நடைபெற்ற நடிகை குஷ்புவுடைய இல்ல திருமண விழாவில் பங்கேற்று அடுத்த நாள் அவர் வராரு. அதாவது நேற்று முந்தைய தினம் சென்னை வந்திருக்கிறாரு. நேற்று காலையில வழக்கமா அவருடைய ரொட்டீன் இங்கே நுங்கம்பாக்கம்ல இருக்கக்கூடிய டென்னிஸ் மைதானத்தை சுத்தி அவருடைய நடை பயணம் அப்படிங்கிறது தினமும் இருக்கும். அப்ப அப்படி வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வரும் பொழுது எதிர்பாராத விதமாக அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. சுயநினைவுல இல்லாம இருந்திருக்காரு. சுயநினைவு இல்லாம இருக்கக்கூடிய சூழல்ல அவரை அழைச்சிட்டு மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. மருத்துவமனைக்கு போற வழியிலே அவர் விழுந்துட்டதா அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் சொல்லியிருக்கிறதா தகவல் கிடைச்சது. அதற்கு பிறகாக அங்கிருந்து ஒரு இல்லத்திற்கு அழைத்து வரப்பட்டிருந்தார். ஒவ்வொரு நிகழ்வுகளும் பார்த்திருந்தோம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அஞ்சலி செலுத்தியிருந்தாரு. திமுக தலைவர் ஸ்டாலின், அதே போல தமிழ்நாட்டினுடைய முக்கிய அமைச்சர்கள் ராஜ்மோகன் உள்ளிட்ட பலரும் அஞ்சலி செலுத்திட்டு போயிருந்தாங்க. திரைத்துறை பிரபலங்களாக இருக்கக்கூடிய, ஜாம்புவன்களாக இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன் உள்ளிட்ட பலரும் தங்களுடைய இறுதி மரியாதையை பாக்கியராஜுக்கு அவருடைய இல்லத்துல செலுத்தியிருந்தாங்க. பாக்கியராஜ் கிட்ட பயிற்சி பெற்றவர்கள், பாக்கியராஜ் கிட்ட வளர்ந்தவர்கள், பாக்கியராஜால உருவாக்கப்பட்டவர்கள், பாக்கியராஜால அடையாளம் படுத்தப்பட்டவர்கள் இன்றைய தினம் நேற்றைய தினம் வழிநெடுக நின்று அவருடைய இறுதி மரியாதை கலந்துக்கிட்டு போனாங்க. அதே போல பொதுமக்கள், ஏராளமான பொதுமக்கள் பாக்கியராஜனுடைய இந்த இறுதி மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வுல வந்திருந்தாங்க. பாக்கியராஜை பார்த்து கண்ணீர் மல்க இது பண்ணியிருந்தாங்க. நான் சொன்ன குறிப்பா பெண்களுக்கு வந்தார் போல குடும்பமான திரைப்படங்கள் நிறைய நடிச்சிருக்காரு, நிறைய எடுத்திருக்காரு. அத்தனை படங்களுமே ரசிக்கத்தக்க விதத்துல இன்னைக்குமே நம்ம திரைப்படத்திற்குன்னு ஒரு தொலைக்காட்சி இருக்கு. அந்த தொலைக்காட்சியில இன்னைக்குமே அதிகமான படங்கள் ஓடுது அப்படின்னா எப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விதத்துல பல படங்கள் இருக்கோ அதுல பாக்கியராஜுக்கான படமும் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஏன்னா குடும்பத்தோடு உட்கார்ந்து அந்த படத்தை பாக்குற மாதிரி அந்த படம் ரசிக்கக்கூடிய விதத்திலையும், பெண்களை அந்த காலத்துல இருந்த பெண்கள் கவரக்கூடிய விதத்திலையும் அந்த படம் இருக்கும். அப்படியாப்பட்ட படங்களும், அதே போல அவருடைய திரைக்கதை அவ்வளவு விறுவிறுப்பா இருக்கும். இந்த திரைக்கதையை பத்தி சொல்லணும்னா அதுக்காக தனி ஒரு படமே எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுது. இத்தனை பெருமைகளுக்கும் உரிய பாக்கியராஜா பார்ப்பதற்காக தான் பொதுமக்கள் நேற்றைய தினமும் சரி, இன்றைய தினமும் சரி வழிநெடுக காத்திருந்து இந்த வள்ளுவர் கோட்டம்ல இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு முன்பாக குவிந்து ஒவ்வொருவரும் தங்களுடைய இறுதி மரியாதையை செலுத்தியிருந்தாங்க. நேற்றைய தினம் கடந்து இன்றைய தினம் விடிந்து விட்டது. இன்னைக்கு சரியா 12 மணிக்குள்ள அவருடைய உடல் முழுவதுமாக புகையாக மாறி வானத்தை நோக்கி பயணிக்குது அப்படின்னு குடும்பத்தினர் மட்டுமல்ல, தமிழ் சினிமா மட்டுமல்ல, இந்திய சினிமா மட்டுமல்ல, பொதுமக்களும் யாருமே அவருடைய ரசிகர்களும் எதிர்பார்க்கவில்லை. அதை போலவே சற்று நேரத்திற்கு முன்பாக அவரது வள்ளுவர் கோட்டம் இல்லத்துல வச்சு குடும்பத்தினர் மூலமாக இறுதி மரியாதை செலுத்தப்பட்டிருந்தது.
அந்த இறுதி மரியாதை, அதாவது சடங்கு, அவருக்கான ஈமை சடங்குகள் செய்வாங்க. அந்த சடங்குகள் செய்ய முடிந்து அதற்கு பிறகாக அவரது உடலானது இந்த அமரர் ஊர்தியில ஏற்றப்பட்டு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. வள்ளூர் கோட்டம் சாலை மார்க்கமாக அங்கிருந்து ஜெமினி பிரிட்ஜ், நுங்கம்பாக்கம் ஜெமினி பிரிட்ஜ் போய் ஜெமினி பிரிட்ஜ்ல இருந்து உத்தமர் காந்தி சாலை மார்க்கமாக காந்தி சிலை வரை அடைந்து அங்கிருந்து வலதுபுறமாக திரும்பி பெசன் நகர்ல இருக்கக்கூடிய மின்மயானத்துக்கு அவரது உடலினுடைய இறுதி பயணம், லாஸ்ட் ரைடு பாக்யராஜனுடைய இறுதி பயணமானது தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான். இந்த விஷயம் தெரிஞ்சு செய்தி தொலைக்காட்சி மூலியமா அவருடைய உடல் இந்த வழியில தான் வருது அப்படின்னு தெரிஞ்சு பல பொதுமக்கள் பாக்யராஜனுடைய அந்த முகத்தை பாத்திர முடியாதான்ற சூழலையும் பல பேர் வழிநடுக இரு பக்கமும் காத்திருக்கக்கூடியதும் பார்த்திருந்தோம். அவருடைய அந்த இறுதி மரியாதையில பங்கேற்பதற்காக பலரும் நடந்தே அந்த வாகனத்தின் பின்பு நடந்து போறதும், அதே போல அவங்களுடைய சொந்த வாகனத்தை எடுத்துட்டு பின்னாடி பயணிக்கிறக்கூடிய காட்சியிலும் பார்க்கிறோம். பெசன் நகர் மின்மயானத்தை அடைஞ்சதுக்கு அப்புறமா சரியா 10:45 இருந்து 11:45 வரைக்கும் அந்த அவருக்கான அங்கு செய்யக்கூடிய அந்த இறுதி சடங்கானது செய்யப்பட்டு உடலானது தகனம் செய்யப்படும். குறிப்பாக அரசு மரியாதை பாக்யராஜனுடைய இறுதி ஊர்வலத்தின் போது, அதாவது அவருடைய கடைசித்த பயணத்துல அரசு மரியாதை இருக்கும் அவருடைய இழப்புக்குன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருந்தாங்க. அதன்படிதான் அவருடைய உடல் வாகனத்துல ஏற்றுவதற்கு முன்பாக 24 காவலர்கள் தமிழ்நாடு அரசு சார்பாக காவலர்களுடைய இந்த இறுதி மரியாதையை கொடுத்திருந்தாங்க, உயர்ந்த மரியாதையை கொடுத்திருந்தாங்க. அந்த மரியாதைக்கு பிறகாக தற்பொழுது பெசன் நகர் மின்மயானம் வரை சென்றிருக்கக்கூடிய அவர்கள் உடல் தகனம் செய்வதற்கு முன்பாக ஈமைச் சடங்குகள்லாம் நிறைவுற்று இறுதிக்கட்டமாக இந்த 72 குண்டுகள் முழங்க 24 காவலர்கள் 3 ரவுண்டு வானத்தை நோக்கி சுடக்கூடிய அந்த நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெறுகிறது. அந்த நிகழ்வுக்கு பிறகாக பாக்யராஜனுடைய உடலானது தகனம் செய்யப்படும். அடுத்த கட்டமாக பாக்யராஜனுடைய நினைவுகள் இனி இந்த திரையுலகத்துல நீங்காமல் ஓங்கி இருக்கும், தொடரும் அப்படின்னும், அவருடைய நினைவுகள் எப்பவுமே திரைப்படங்கள் மூலியமாகவும் அவரு வகுத்திருக்கக்கூடிய, அவரு கொடுத்திருக்கக்கூடிய திரை கதைகளினுடைய சாரம்சம், அந்த வடிவம், அதை வச்சும் வருங்கால தலைமுறைக்கு அவருடைய படங்களை பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலும் இன்னொரு பாக்யராஜ் உருவாக மாட்டாருன்ற இயக்கமும் தொடர்ந்து மக்கள் மனசுல நீங்காமல் இடம் கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லும். அவருடைய இறுதி பணம் தொடர்ந்துகிட்டே இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்துல பாக்யராஜின் உடல் பெசன் நகர் மின்மயானத்துல அனைவருடைய முன்னிலையிலும் தகனம் செய்யப்படி இருக்கிறது. நாகராஜன், இத்தனை நிமிடங்களாக நீங்கள் கூற வந்தது, இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற மாலையின் வரிகளுக்கு ஏற்பவே இருந்தது. தற்போது திரையிலும் நம்மால் காண முடிகிறது. அவருடைய இறுதி ஊர்வலத்தில் பல்வேறு ரசிகர்கள் பங்கேற்றுள்ளனர். திரை பிரபலங்கள் தவிர்த்து அவருடைய ரசிகர்கள் அனைவரும் அந்த வாகனத்தின் அருகிலேயே நடந்து செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்களை கட்டுப்படுத்தவும் காவல்துறையினர் என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றனர்? போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா இந்த இறுதி ஊர்வலத்தின் தொடர்பாக? இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற வாலியின் வரிகளுக்கு ஏற்ப மறைந்த இயக்குனர் நடிகருமான பாக்யராஜின் இறுதி ஊர்வலம் நடைபெற்று வருகிறது. இவர் தொடர்பான அனைத்து வரலாற்றையும் ரத்தின சுருக்கமாக நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தியமைக்கு நன்றி நாகராஜன். இயக்குனர் பாக்யராஜ் உடலுக்கு தமிழக அரசு சார்பில் இறுதி மரியாதை செலுத்தப்பட்டதை அடுத்து அவரது உடல் பெசன் நகரில் உள்ள மின் மயானத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. பாக்யராஜின் இல்லத்திலேயே காவல்துறையினர் இறுதி மரியாதை செலுத்தினர். தற்போது அவருடைய உடலானது அண்ணா மேம்பாலத்தை தாண்டி சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். காவல்துறையின் அணிவகுப்புடன் பாக்யராஜ் அவர்களின் இறுதி ஊர்வலம் நடைபெற்று வருகிறது. சற்று முன்பாக பாக்யராஜ் அவர்களின் உடலை நடிகர்கள் சரத்குமார் மற்றும் பார்த்திபன் ஆகியோர் சுமந்து வந்து அந்த வாகனத்தில் ஏற்றிய காட்சிகளையும் பார்த்தோம்.
அதனைத் தொடர்ந்து அவருடைய உடல் வள்ளுவர் கோட்டத்திலிருந்து பெசன்ட் நகர் மின் மயானத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. இறுதி ஊர்வலத்தில் திரையுலகினர், திரைப்பிரபலங்கள், ரசிகர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்றிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. வழிநெடுகிலும் ஏராளமான ரசிகர்கள் கண்ணீர் மல்க இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பொதுவாக திரை உலகை சேர்ந்த ஒருவர் நம்மை விட்டு இவ்வுலகை விட்டு பிரியும் போது திரையுலகத்தினர் இறுதி மரியாதை செலுத்துவது வழக்கமான நடைமுறையாகவே இருந்து வருகிறது. ஆனால் இயக்குனரும் நடிகரும் எழுத்தாளருமான பாக்யராஜ் அவர்களுடைய மறைவிற்கு திரை உலகினர் மட்டுமின்றி ரசிகர்களும் பொதுமக்களும் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி அவர் உடல் கொண்டு செல்லப்படும் வாகனத்தின் அருகிலேயே நடந்து சென்று அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். பொதுமக்களுக்கு எவ்வித இடையூறுமின்றி அவரது உடல் மின்மயானத்தை நோக்கி புறப்பட்டு வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் புவியரசன் வழங்க கேட்கலாம். புவியரசன், வணக்கம். தற்போது மறைந்த இயக்குனர் மற்றும் நடிகருமான பாக்யராஜ் அவர்களின் உடல் அண்ணா மேம்பாலத்தை தாண்டி கொண்டு செல்லப்படுகிறது. ரசிகர்கள் அந்த வாகனத்தின் அருகிலேயே நடந்து சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். என்னென்ன ஏற்பாடுகள் மற்றும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு? காவல்துறையினர் தரப்புல இருந்து போக்குவரத்துல மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறதா? வணக்கம். மறைந்த இயக்குனர், அதாவது திரைக்கதையின் மன்னர் என்று போற்றப்படக்கூடிய இயக்குனர் பாக்யராஜின் உடல் தற்போது இறுதி ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு வருகிறது. குறிப்பாக பார்த்திருப்போம், அண்ணா மேம்பாலத்தை தாண்டி தற்போது கத்தீட்ரல் சாலையை நோக்கி அந்த இறுதி ஊர்வலம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த இறுதி ஊர்வலத்தில் இருக்கக்கூடிய அமரர் ஊர்தியை சுற்றியும் அவரது ரசிகர்கள் மற்றும் திரையுலக பிரபலங்கள் உள்ளிட்டோர் ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கின்றனர். இருசக்கர வாகனங்கள் மற்றும் நடந்தும் ஒரு சிலர் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக அவரது இல்ல இருக்கக்கூடிய வள்ளுவர் கோட்டத்தில் இந்த இறுதி ஊர்வலம் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் அந்த இறுதி ஊர்வலம் என்பது கோடம்பாக்கம் ஹைரோடு வழியாக வந்தது. குறிப்பாக எப்போதும் ஹைரோடு, அந்த கோடம்பாக்கம் ஹைரோடு என்பது ஒரு வழிப்பாதையாக இருந்தது. இந்த இறுதி ஊர்வலத்திற்காக போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டது. அந்த ஒருவழி சாலைக்கு எதிர்புறமாக வரக்கூடிய வகையில் இந்த இறுதி ஊர்வலம் என்பது திட்டமிடப்பட்டு அதற்கான போக்குவரத்து மாற்றம் என்பதும் காவல்துறை தரப்பில் செய்யப்பட்டு அந்த சாலையை கடந்து தற்போது கத்தீட்ரல் சாலையை நோக்கி இறுதி ஊர்வலம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இறுதி ஊர்வலம் பெசன்ட் நகரை நோக்கி அடையும் வரை போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் போலீசார் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் எந்தவித இடையூறும் ஏற்படாத வகையில் அதற்கான முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. பார்த்திருப்போம், நேற்றைய தினம் மாரடைப்பு காரணமாக இயக்குனர் பாக்யராஜா உயிரிழந்திருந்தார். இந்த நிலையில் அவரது உடல் இறுதி அஞ்சலிக்காக நேற்றைய தினம் அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்தது. திரை பிரபலங்கள், நடிகர் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், சரத்குமார் போன்ற 90களில் நடித்த நடிகர்கள் மட்டும் இல்லாமல் தற்போது வரை இருக்கக்கூடிய திரை பிரபலங்கள் அனைவருமே வந்து அவருக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்திய காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த நிலையில்தான் இறுதி ஊர்வலம் தற்போது தொடங்கியிருக்கிறது. அரசின் சார்பில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் மற்றும் அமைச்சர்கள் பலரும் அவருக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தனர். அது மட்டும் இல்லாமல் திமுக தலைவர், மதிமுக பொதுச் செயலாளர் என்று அரசியல் பாகுபாடு இல்லாமல் அனைத்து தலைவர்களும் நேரில் வந்து பாக்யராஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். இந்த நிலையில் தற்போது அவரது உடல் தகனம் செய்வதற்காக பெசன்ட் நகர் நோக்கி கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. இந்த இறுதி ஊர்வலத்தை பொறுத்தமட்டில் அவரது ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் திரை பிரபலங்களும் அவர்களது வாகனத்தில் பின்தொடர்ந்து வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் வலு நெடுகிலும் அவரது ரசிகர்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் கூடி நடந்தே வருகின்ற காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பார்த்திருப்போம், 1953ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி கோபிச்செட்டிப்பாளையத்தில் பிறந்த இதே கே பாக்யராஜ்
சினிமா மீதான ஆர்வத்தின் காரணமாக சென்னை வந்து உதவி இயக்குனராக தனது திரைப்பயணத்தை தொடங்கியிருந்தார். அது மட்டுமில்லாமல் 1979ஆம் ஆண்டு சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். அது மட்டும் இல்லாம பின்னர் முந்தானை முடிச்சு, தாவணி கனவுகள், சின்ன வீடு, இன்று போய் நாளை வா, அந்த 7 நாட்கள் போன்ற பல வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் கே பாக்கியராஜா. இது போன்று திரையுலகில் அழிக்க முடியாத ஒரு சூடாக, ஒரு மறைக்க முடியாத ஒரு எப்படி சொல்ல, ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய பாக்கியராஜா தற்போது மறைந்திருக்கிறார். அவரது உடல் மறைந்தாலும் அவரது எண்ணமும் அவரது அவர் எடுத்த அந்த படங்களும் இன்னும் நின்று பேசக்கூடிய வகையில் தமிழ் சினிமாவில் இருக்கிறது. அதற்கு உதாரணமாக நாம் பார்த்திருப்போம், இன்று போய் நாளை வா போன்ற படங்கள் அவருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அவருடைய திரைக்கதையை எடுத்து சொல்லும் வகையில் இது போன்ற திரைக்கதைகள் பலவை இருக்கின்றன. இந்த நிலையில் இது போன்ற பிரியா விடையை கொடுக்கும் வகையில் தற்போது அவர் நம்மை விட்டு சென்றிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அவரது குடும்பத்தினர் அவருக்கு பிரியா விடையை தற்போது கொடுத்திருக்கின்றனர். அவருக்கு இறுதி சடங்கு என்பது செய்யப்பட்டு அவரது உடல் இறுதி ஊர்வலமாக தற்போது எடுத்து செல்லப்பட்டு வருகிறது. இதற்கு முன்பாக, அதாவது இதே மாதம் ஜூன் 10ஆம் தேதி இப்போது மறைந்திருக்கக்கூடிய பாக்கியராஜின் ஆசானாக இருக்கக்கூடிய பாரதி ராஜா காலமானார். அதனைத் தொடர்ந்து சீடராக அவரது சிஷியனாக இருக்கக்கூடிய பாக்கியராஜும் தற்போது மறைந்திருக்கிறார்.